ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும் அது கூடவே டிடிடில இருந்து நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் திருமலைக்கு தரிசனம் போகணும் அப்படின்னா டெய்லியும் அப்டேட்ஸும் அதே மாதிரி வரக்கூடிய லேட்டஸ்டான தர்ஷன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் ரெகுலரா நம்ம சேனல்ல வீடியோஸா வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இன்னைக்கு நேரடியா எந்த ஒரு டிக்கெட்டும் இல்லாம போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு 5 மணி நேரம் தான் ஆகுதுங்க. 5ல இருந்து 8 மணி நேரம் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. நீங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா என்ன டைம் உங்களுக்கு ஆகுமோ அதே டைம் எந்த ஒரு டிக்கெட்டும் இல்லாம போகக்கூடிய இலவச தரிசனத்துல இருக்கு. இன்னைக்கு வந்து 4 கம்பார்ட்மெண்ட்ல மட்டும்தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் டிடிடி சைட்ல கொடுத்திருக்க அபிஷியல் அப்டேட். அதே மாதிரி நேரடி தரிசனத்துக்கு 5 மணி நேரம் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 62,269 பேர் பார்த்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தரிசனம் பார்க்கறதுக்கான ஒரு ஆப்ஷன். இப்போ வரைக்கும் வந்து பிரசன்ட் லைன்ல தான் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா காலையில கிடைச்ச அப்டேட் படி ஒரு 4 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ல தரிசனம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் தான் ஆகுது. காலையில ஸ்லாட் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 1ல இருந்து 2 மணி நேரமும், மத்தியானம் டு நைட் ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. 300 ரூபாய் தரிசனமும் 2 மணி நேரம் தான் ஆகுதுங்க. அதே மாதிரி இப்போ எஸ்எஸ்டி டோக்கன் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. 10 மணி ஸ்டேட்டஸ் படி கிரௌடு எதுவுமே கிடையாது. டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய கவுண்டர்ல ஒரு 6,171 டிக்கெட். நவம்பர் 1 இன்னைக்கானதுல 3 ஸ்லாட் டிக்கெட்டும், 2 காலையில 3 மணிக்கான டிக்கெட்டுமே அவைலபிள் இருக்கு. கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் இது ரெண்டுமே ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கு. மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பேரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், அதுக்கு அடுத்தது ஸ்ரீவாரிமெட்டு. மொத்தமா 5 இடங்கள்ல உங்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் டெய்லியும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீவாரிமெட்டுல போகக்கூடியது வந்து கவுண்டர் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுதான் ஸ்ரீவாரிமெட்டு. ஸ்ரீவாரிமெட்டுல உங்களுக்கு இப்போ 50வது படிக்கிட்டேயே டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து நம்ம எப்போ போய் வாங்கணும்னா 1600 240வது படிக்கிட்ட போயிட்டு தான் நம்ம டோக்கன் வாங்குற கவுண்டர் வந்து இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு 50வது ஸ்டெப்ஸ் கிட்டேயே இந்த கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இங்கே நீங்க வாங்கிக்கலாம். இதுக்கு மேல நீங்க கண்டினியூ பண்ணி நடக்கிற மாதிரி இருந்தாலும் நடக்கலாம். இல்ல ஓன் வெஹிக்கிள் ஏதாவது இருக்கு, டோக்கனுக்காக மட்டும் தான் போறீங்கன்னா நீங்க டோக்கன் வாங்கிட்டு கூட போகலாம். ரொம்ப ஃப்ரீயா மாத்திட்டாங்க. கீழேயே வந்து டோக்கன் கவுண்டர் மாத்தியாச்சு. இப்போ வந்து எல்லா டோக்கன்ஸுமே பார்க்கும்போது நமக்கு நடைபாதை டிக்கெட் அப்படின்றது கிடையாது. எல்லாமே ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நீங்க எப்ப டிக்கெட் வாங்குனீங்கனாலும் சேம் டே ஸ்லாட்ல நீங்க எந்த டைம் வேணாலும் கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்கா இருந்தா நீங்க நெக்ஸ்ட் டே வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் வீக் டேஸ்ல உங்களுக்கு டிக்கெட்ஸும் அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தரிசனமும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு வந்து வாலண்டியர் சேவாவுக்கான எக்ஸ்ட்ரா குவாட்டா, அதாவது அடிஷனல் குவாட்டா வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. காலையில 11 மணிக்கு வந்து ஸ்ரீவாரி சேவாவோட எக்ஸ்ட்ரா குவாட்டா ஓபன் ஆகி இருந்தது. அதுக்கு அடுத்தது நவம்பர் மாசத்துக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க அடிஷனல் குவாட்டா. அதே மாதிரி மத்தியானம் 3 மணிக்கு நவம்பர் மாசத்துக்கான பராக்கமணி சேவா அடிஷனல் குவாட்டா திருமலைக்கானது வந்து ஓபன் பண்றாங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 அப்டேட்டும் இன்னைக்கு வந்து புக்கிங் இருக்கு. தேவைப்படுறவங்க மத்தியானம் 3 மணிக்கு பராக்கமணி சேவாவும், காலையில 11 மணிக்கு ஓபன் ஆகிடுச்சு ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங். அதுக்கு அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, புஷ்ப யாகத்தோட ஓப்பனிங் அப்டேட் நேற்று கொடுத்துருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். நவம்பர் மாதம் திருமலையில புஷ்ப யாகம் நடக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதோட டிக்கெட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. வர்ற 4ஆம் தேதி உங்களுக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. புஷ்ப யாகம் 19ஆம் தேதி வந்து நடக்குது. 2 தரிசனம் பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு 700 ரூபாய் வரும் உங்களுக்கு. இதோட அடிஷனல் டிக்கெட், அதாவது 1000 டிக்கெட் வந்து கொடுக்க போறதா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து எஸ்விபிசி சேனல் அப்டேட் பண்ணாங்க. நேற்று நம்ம வந்து டெலிகிராம்லேயே வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்து நவம்பர் மாசத்துக்கான டெய்லி ப்ரோக்ராம் எப்போ நடக்க போகுதுன்றது எஸ்விபிசி சேனல்லையும் அப்டேட் பண்ணிட்டாங்க. ப்ரெஸ் ரிலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே எஸ்விபிசி சேனல்ல எல்லா அப்டேட்டுமே சீக்கிரம் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இந்த டெய்லி ப்ரோக்ராம் எப்போ நடக்குது அப்படின்னா வர்ற 3ஆம் தேதி காலையில 9ல இருந்து 10 மணி வரைக்கும் நடக்கும். எஸ்விபிசி சேனல்ல நம்ம லைவா வந்து பார்க்கலாம். இதுல நீங்க வந்து டிடிடி ரிலேட்டடா ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணலாம். இல்ல உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்க வந்து சொல்லலாம். தமிழ்ல கூட வந்து பேச முடியும். இதுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கான நம்பர் வந்து 087722632661. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க லைன் கிடைச்சதுன்னா தாராளமா பேசலாம். இந்த டெய்லியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கண்டிப்பா நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் வரும்.
என்ன மாதிரி அப்டேட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்டின்னா, டிசம்பர் மாசத்தோட வைகுண்ட துவார தரிசனம். ஏன்னா இது நவம்பர் மாசம் ஆயிடுச்சு. அடுத்த மாசம் நமக்கு 23ஆம் தேதி வைகுண்ட துவார தரிசனம் ஓப்பன் ஆக போகுது. அதோட டிக்கெட் புக்கிங், ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் எப்படி குடுக்க போறாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வர்றதுக்கு அதிகமாவே வாய்ப்பு இருக்கு. அத பத்திய அப்டேட் உங்களுக்கு இந்த டெய்லி ஈவோ முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துச்சுன்னா, கண்டிப்பா சேனல்ல வீடியோ வரும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு முக்கியமான அப்டேட்டா இருக்கு. புஷ்பயாகம் டிக்கெட் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. 1000 டிக்கெட்ஸ் குடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் தான் இதுதான். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். எல்லா தரிசனமும் நார்மலா இருக்கு. தாராளமா டிராவல் பண்ண பிளான் பண்ணா பண்ணுங்க. அதே மாரி நாளைக்கு வந்து வியாழக்கிழமை அப்படின்றனால உங்களுக்கு நேத்திர தரிசனம்ல கொஞ்சம் கூட்டம் வந்து இன்கிரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ டெய்லியும் நீங்க போறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கங்க. இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.